ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து சென்னையில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுகவினர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம். திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் தொடக்கத்திலேயே மிக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லி, ஆனால் வரவேற்கிற அதே நேரத்தில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், குளறுபடிகள், அதனால் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், சிறு வணிகர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள். ஆக அதை சுட்டிக்காட்டி அதை உடனடியாக இந்த அரசு சரி செய்திட வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்ட மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இடதுசாரிகள் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உட்பட ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்று மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினார்கள். பிஜேபி கட்சியை சார்ந்த ஒருவர் 996 2000 நோட்டுகள் வைத்திருந்த கைப்பற்றி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மோடி அரசு நடவடிக்கை என்பது கருப்பணத்தை ஒழிப்பதற்கு பயன்படாது, கள்ள நோட்டை ஒழிப்பதற்கு பயன்படாது, அந்த தீவிரவாதி ஒடுக்குவதற்கு பயன்படாது. மாறாக ஏழை நடுத்தர மக்கள் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்கிறார். இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் அத்தனை கட்சிகளும் பங்கு பெறுகின்றன. வணிகர் சங்க அமைப்புகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். நாளைய தினம் ஒரு சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது. ஆகவே அனைத்து பகுதி மக்களாலும் எதிர்க்கப்படக்கூடிய இந்த போராட்டத்தை, இந்த உணர்வை நாட்டை ஆளுகிற பிரதமர் உணர வேண்டும். அவர் உணரவில்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் அவருக்கு உணர்த்த வேண்டிய முறையில் உணர்த்துவார்கள் என்பதை பிரகடனம் செய்வதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். மதுரை புதூர் பேருந்து நிலையத்தில் மத்திய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், மத்திய அரசின் நடவடிக்கை குறித்து விமர்சனம் செய்பவர்கள் கருப்பு பணம் வைத்திருக்கிறார்கள் என மோடி கூறியுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார். ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இடதுசாரிகள் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், வணிகர் சங்க பேரவை உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், மத்திய அரசின் அறிவிப்பால் விவசாய தொழிலாளர்கள், மீனவர்கள், வணிகர்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நிலைமை சீரடையும் வரை பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற அனுமதி வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நாங்கள் மத்திய அரசு வலியுறுத்துவதெல்லாம், நீங்க டிசம்பர் 30ஆம் தேதி சொன்னீங்க, இன்னும் அவகாசம் கேட்கிறீங்க. நாங்கள் கூற மத்திய அரசாங்கம் விருப்பத்துகிறோம். நிலைமை சீரடைகின்ற வரையில் 500 1000 ரூபாய் நோட்டை மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இங்கே 5 கட்சிகளின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், நாட்டு மக்களின் பிரதமராக செயல்படாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆதரவாளராக பிரதமர் மோடி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கல்வி கடன் பெற்ற மாணவன் லெலின் என்கிற மாணவன் மதுரையிலே தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனான்.
அவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. தமிழ்நாட்டில் 16 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு தள்ளுபடி செய்யவில்லை. அதற்கு மாறாக கருப்பு பணம் வைத்திருக்கிற பெருமுதலாளிகளுக்கு 7016 கோடி ரூபாயை எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் வெட்கமும் இல்லாமல் மோடி சர்க்கார் தள்ளுபடி செய்திருக்கிறது. இத்தகைய செயலை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். மத்திய அரசின் இந்த அறிவிப்பால் உள்நாட்டு வணிகம் 50% பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் வெளிநாட்டு வணிகத்தை ஊக்குவிக்கும் விதமாகவே மோடி அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். சாமானிய மக்கள் கையில் பணம் நடமாட்டம் இருக்கக்கூடாது. மக்கள் எல்லாமே அந்த கார்டு மூலமா வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இது எதற்காக என்றால் மக்களை அந்நிய ஆன்லைன் வணிகத்தை நோக்கி திருப்புவதற்காக, வெளிநாட்டு வணிகத்தை ஊக்கப்படுத்துவதற்காக. சென்னை பாரிமுனையில் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமான திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற திமுகவினர் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினார். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்